மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னியோட இந்த கரூர் சம்பவம் நடந்து 16 நாள் ஆச்சு. இப்ப பெரும்பாலானவங்களோட வீட்ல வந்து இன்னைக்கு காரியம் செஞ்சு முடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த பழக்கவழக்கங்கள் பொறுத்து செஞ்சிருப்பாங்க. அதுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள். அது மட்டும் இல்லாம திரு விஜய் அவங்க கரூர் செல்றதுக்கு டிஜிபி கிட்ட பெர்மிஷன் லெட்டர் குடுத்திருக்காங்க. அத பத்தியும் அது மட்டும் இல்லாம இந்த வாரத்துல வந்து செல்வாங்க. இந்த வாரத்துல தேதிகள்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கு. அத பத்தி தான் 2 விஷயத்த பத்தி தான் இந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்க்க போறோம். முதல்ல இந்த கரூர்ல திருச்சி திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்து கரூர் சென்றதா இருக்காங்க திரு விஜய் அவங்க. ஒரு பர்மிஷன் லெட்டர் ஒண்ணு குடுத்திருக்காரு. 5 அம்ச கோரிக்கைகள் வச்சு பர்மிஷன் லெட்டர் ஒண்ணு குடுத்திருக்காங்க. அது இப்ப லீக் ஆயிட்டு நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம் வந்து அத பத்தி நியூஸ் எழுதிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா சொல்றேன், இதுவரைக்கும் எந்த அரசியல் தலைவருமே சரி, எந்த செலிபிரிட்டி, எந்த ஆக்டர், எந்த அரசியல் தலைவர், நடிகரா இருந்துட்டு அரசியலுக்கு வந்தவங்க, யாரா இருந்தாலும் தமிழ்நாடுன்னு கிடையாது. இந்தியன் போலீஸ் ஹிஸ்டரியே அவங்க வந்து ஸ்டேட்டுக்குன்னு போலீஸ் இருப்பாங்களா, இந்த மாதிரி ஒரு லெட்டரை பார்த்திருக்கவே மாட்டாங்க. என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்து திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து அந்த கரூர்ல ஒரு மண்டபம் பிடிச்சு, அந்த மண்டபத்துல எல்லா பாதிக்கப்பட்டவங்களும் வர வச்சு, அதை நான் ஏத்துக்கிறேன். அதை வந்து அப்படி செஞ்சா திரு விஜய் அவங்களோட பாதுகாப்பு ஸ்மூத்தா இருக்கும் அப்படின்றத நான் ஏத்துக்கிறேன். திருச்சி ஏர்போர்ட்ல வந்து அந்த கரூர்ல வந்து ஒரு மண்டபம் பிடிச்சு பாதிக்கப்பட்டவங்கள வர வச்சு அங்க வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த செக் கொடுத்து திரு விஜய் அவங்க ஆறுதல் சொல்லுவாங்க அப்படின்றாங்க. அதை நான் ஏத்துக்கிறேன். செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக எல்லாமே நம்மளால வீடியோல பேச முடியாதுங்களா, அதை நான் ஏத்துக்கிறேன். திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து கரூர் அந்த டெஸ்டினேஷன் போற வரைக்கும் ஃபுல்லா அந்த போலீஸ் பாதுகாப்பு கேட்டிருக்காங்க. அதான் வந்து இப்போ திரு விஜய் ஒரு எம்.கே. ஸ்டாலின் அவங்க ஒரு சிஎம்மா இருக்காங்க, ஒரு பிஎம் வந்து வராங்க அப்படின்னா எப்படி இந்த வண்டிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண விடாம அவங்களோட கான்வாய் மட்டுமே போகுமோ அதே மாதிரி ஒரு பர்மிஷன் ஒன்று கேட்டிருக்காங்க. இது எந்த அரசியல் கட்சி தலைவரும் எந்த செலிபிரிட்டி இந்த மாதிரி கேட்டிருப்பாங்களா அப்படின்னா கிடையாதுதான் சொல்லுவேன் நான். இருந்தா நீங்க சொல்லுங்க, அவருக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்ப அரசியல் பதிவுல இல்லாம ஒரு செலிபிரிட்டி, எதிர்கட்சி தலைவர் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னா தயவு செய்து நீங்க கீழே சொல்லுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன், தம்பி தெரிஞ்சுக்கிறேன். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இது திருச்சி ஏர்போர்ட்ல செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்திருக்கோம். இது அவரோட நல்லதுக்கா இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, மத்தவங்களுக்கு நல்லது. இந்த போக்கிரியில கில்லின்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த படத்துல முதல்ல காலைல எழுந்தா குளிக்கணும். அது நமக்கு நல்லதோ இல்லையோ, சுத்தி உள்ளவங்களுக்கு நல்லது. அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒண்ணு செக்யூரிட்டி திருச்சி ஏர்போர்ட் சொல்லி கேட்டிருக்காங்க. திருச்சி ஏர்போர்ட்ல அந்த அவரோட நல்லதுக்கா இல்லையோ, மத்த பேசஞ்சருக்கு நல்லது. ஏன்னா அவரோட ஃபேன்ஸை பத்தி பார்த்திருப்போம். இந்த வீடியோஸ் எல்லாம் வந்தது திருச்சி ஏர்போர்ட்லயே கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லயோ இந்த சைடு இருக்காரா அப்படின்னு சொன்னோடனே, ஏர்போர்ட்ல எப்படி ஓடுறாங்க, ஏர்போர்ட்ல அப்படி ஓடுறாங்க, அவ்வளவு பேருலாம் ஏர்போர்ட்ல எப்படி ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய மாட்டேங்குது. பேசஞ்சரா இருந்தா மட்டும்தான் அவங்க ஏர்போர்ட்ல உள்ள ஓடணும் அப்படின்னு ரூல் வச்சா கூட சந்தோஷம் தான். அதுல பிக்கப் பண்ண வரோம் அப்படின்னா சந்தோஷம் தான். எப்படி எத்தனை பேர் உள்ள விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன டேமேஜ் ஆச்சு எல்லாம் பார்த்திருப்போம். மூணாவது விஷயம் என்னன்னா, அந்த கரூர்ல டெஸ்டினேஷன் இருக்குல்ல, அந்த டெஸ்டினேஷன்ல மீடியா பர்சன்ஸ் 3வது 4வது சேர்த்து சொல்லிடுறேன். கரூர்ல அந்த டெஸ்டினேஷன்ல எந்த மீடியா பர்சன்ஸ் வரக்கூடாது. அந்த டெஸ்டினேஷன்ஸ்ல எந்த ஃபேன்ஸும் உள்ள விட்டுறாதீங்க. யாருமே உள்ள வரக்கூடாது. இந்த பாதிக்கப்பட்ட குடும்பம், அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஒரு ஐடி கார்டு கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகம் சார்பா பொறுப்பாளருக்கு ஐடி கார்டு கொடுத்துருவோம். இந்த ஐடி கார்டு இல்லாதவங்க போலீஸ் தவிர மீதி யாருமே உள்ள வந்துடக்கூடாது. மீடியா உள்ள வந்துடக்கூடாது சரி, தொண்டர்களும் உள்ள வந்துடக்கூடாது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. 3வது 4வது இதெல்லாம் கொடுத்தது அதான் அப்படி உள்ளது உள்ளபடியே சொல்லியிருக்கேன். இதை நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. 5வது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க இந்த மாதிரி பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான கோஆபரேஷன் நாங்க கொடுக்குறோம். என்னைக்கு நாங்க போவோம், என்ன டைம், எந்த ரூட் படி போவோம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நாங்க உங்களுக்கு கோஆபரேட் பண்றோம்னு 5வது ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். முதல் நாளுக்கு நீங்க கோஆபரேட் பண்ணீங்கன்னா கடைசி 5வது நாங்க உங்க எல்லாத்துக்கும் கோஆபரேட் பண்றோம், நீங்க சொல்றதுக்கெல்லாம் கோஆபரேட் பண்றோம் அப்புறம் மாதிரி சொல்லி ஒரு பர்மிஷன் லெட்டர் கொடுத்திருக்காரு. இதுல இந்த வாரத்துல நாளைக்கு திங்கட்கிழமை 10:30 மணிக்கு இந்த தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த ஆல்ரெடி வச்ச வாதங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நபர் ஆணையமா இல்ல சிபிஐ என்ன விசாரணை வந்து மாற்ற போட அப்படின்றதுக்கு நாளைக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. சோ வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாரத்துல திரு விஜய் அவங்க வந்து கரூருக்கு செல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய க்ளோசர்ஸ் வந்து நமக்கு சொல்றாங்க. அதுதான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். உங்களோட டவுட்ஸ் என்ன, உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே தயவு செய்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி லெட்டரை பார்த்தது இல்லை, திருப்பி பதிவிடுறேன். இது 2 நாளைக்கு முன்னாடியே பார்த்துட்டேன், இருந்தாலும் இப்பதான் நான் பதிவிடுறேன். உங்களோட கருத்து நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பாய்.